அல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஆதியாகமம் 40வது அதிகாரம் 23வது வசனம். ஆனாலும் பானபத்திரக்காரரின் தலைவன் யோசேப்பை நினையாமல் அவனை மறந்து விட்டான். பானபத்திரக்காரன் யோசேப்பை நினையாமல் மறந்து விட்டான். ஆம், அவன் மறந்தது நல்லது. பானபத்திரக்காரன் இதோ யோசேப்பை நினைவு கூர்ந்து அவன் ராஜாவிடத்தில் போய் சொல்லி இருந்தால் அந்த தேசத்திற்கு அதிகாரியாக யோசேப்பால் ஆகி இருக்க முடியாது. ஏதோ ஒரு அரண்மனையிலே ஒரு சிறிய வேலையை கொடுத்து அந்த சிறைச்சாலையிலிருந்து அவனை விடுதலை செய்திருக்கலாமே ஒழிய மாறாக அவனுக்கு ஒரு பெரிய பதவியை கொடுக்க முடியாது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை மனுஷர்கள் நிறைய சூழ்நிலைகளை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எவ்வளவு உதவி செய்தேன், ஆனால் என்னுடைய இக்கட்டில் அவர்கள் என்னை மறந்து போனார்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலைமையிலே இவர்கள் இருக்கும் பொழுது என்னை மறந்து போனார்களே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். யோசேப்பும் சிறைச்சாலையில் அப்படித்தான் இருந்தான். பானபத்திரக்காரனுடைய கனவுக்கு இதோ அவன் கண்ட சொப்பனத்திற்கு நாம் சொன்ன பதில் அப்படியே அமைந்தது. அவனையும் ஆண்டவர் கர்த்தர் அவனையும் மீட்டு விட்டார். அவனுக்கு ஜீவனை ராஜா கொடுக்கும் அளவுக்கும் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் அந்த பானபத்திரக்காரனோ தன்னை குறித்து இதோ ராஜாவிடத்தில் சொன்ன காரியத்தை மறந்து விட்டானே என்று சொல்லி யோசேப்பு கலங்கினான். தேவ ஜனமே, பானபத்திரக்காரன் மறந்ததால் தான் கர்த்தர் யோசேப்பை நினைவு கூர்ந்தார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையிலே மனுஷர்கள் உங்களை மறக்கலாம், மறக்கக்கூடியவர்கள் தான் மனுஷர்கள். ஆனால் தேவனோ நாம் செய்கிற சிறிய காரியத்தை நினைவு கூறுகிறவர். யோசேப்பை அவர் நினைவு கூர்ந்ததால் தான் கர்த்தர் அவனை அந்த எகிப்துக்கு அதிகாரியாய் மாற்றினார். மனுஷன் மறக்கிறது நல்லது, மனிதர்கள் உங்களை மறக்கிறது நல்லது. மனிதர்கள் உங்களை மறந்து போகும் பொழுதுதான் தேவன் உங்களை எட்டாத உயரத்திற்கு உங்களை கொண்டு வைத்து உங்களை அழகு பார்ப்பார். மனுஷன் உங்களை மறக்காமல் உங்களை நினைத்து இதோ உங்களுக்கு கொஞ்சம் உதவியைத்தான் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் நினைத்தாலோ, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நினைத்தாலோ இதோ அவர் நம்மை அதிகாரியாக இல்லை ராஜாவாக மாற்றுகிறதற்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். யோசேப்பை எகிப்துக்கு ராஜாவாய் மாற்றினவர், அதிகாரியாய் மாற்றினவர் இன்றைக்கு உங்களையும் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார்கள். மனுஷர்களை குறித்து கசந்து கொள்ளாதிருங்கள். மனுஷர்கள் உங்களை மறந்ததனால் புலம்பிக் கொண்டிருக்காதீர்கள். மனுஷர்கள் நீங்கள் செய்த உதவியை மறக்கலாம், ஆனால் கர்த்தரோ அதை நினைவு கூர்ந்து உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். எனவே ஆண்டவருடைய அந்த அழைப்புக்காக, ஆண்டவருடைய அந்த ஒத்தாசைக்காக காத்திருங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, யோசேப்பை பானபத்திரக்காரன் மறந்தான். எங்களையும் அநேக வேளையிலே அநேக மனிதர்கள் மறந்து போகிறார்கள். ஆனாலும் எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர் ஒருவர் தான் சுவாமி. நீர் எங்களை நினைவு கூர்ந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை உயர்த்துகிறீர். அப்பா ஸ்தோத்திரம். பானபத்திரக்காரன் மறந்ததால் தான் எகிப்துக்கு அதிகாரியாக யோசேப்பால் வர முடிந்தது. அதே போல எங்களை மனுஷர்கள் மறக்கிற பொழுது நீரும் எங்களை உயரத்திலே கொண்டு போவீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.